வீடு பெரிய வீடாம், விரிந்து பரந்த வீடாம். வீடு பெரிய வீடாம், விரிந்து பரந்த வீடாம். பறவைகளுக்கு சொந்தமாம், பறவைகளுக்கு சொந்தமாம். மனிதர் ஓய்வு கொள்ளலாம், மனிதர் ஓய்வு கொள்ளலாம். காக்கை குருவி கிளிகளும், காக்கை குருவி கிளிகளும், அழகுமை அணில்களும் ஜாதி பார்த்திடாமலே சமரசமாக வாழலாம். காக்கை குருவி கிளிகளும், அழகுமை அணில்களும் ஜாதி பார்த்திடாமலே சமரசமாக வாழலாம். மாடி மேலே பறவைகள், மாடி மேலே பறவைகள், கீழே ஆடு மாடுகள், கீழே ஆடு மாடுகள். கூடி கூடி கும்பலாய், கூடி கூடி கும்பலாய், குளிர் நிழலில் வாழலாம், குளிர் நிழலில் வாழலாம். அந்த பெரிய வீடுதான், அந்த பெரிய வீடுதான், ஆலமரம் பேருதான். முதல்ல நான் விருதுநகரில் என்னுடைய தந்தையார் தமிழாசிரியராக இருந்தாங்க. நான் இப்போ தொடக்கப்பள்ளியில் படித்தேன். அப்பொழுது 2ஆம் வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் மாரியம்மன் கோயில், இந்த மாரியம்மன் கோயில் யானை அங்கே மண்டபத்தில் கட்டியிருக்கும். அதை பார்க்க வேண்டும்னு சொல்லி அப்பா இடத்துல கேட்டு ஒரு 10 மணித்துளி அங்கே நின்று யானையை பார்த்து விட்டு அப்போ பள்ளிக்கு போவேன். மீண்டும் பள்ளியிருந்து திரும்ப வரும்பொழுது அந்த யானை ஒரு 10 மணித்துளி பார்த்து விட்டு வருவேன். வந்த பிறகு அப்பா இடத்துல அது படம் வரைய சொல்லுவேன், அவங்க வரைஞ்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி நானும் பார்த்து பார்த்து வருவேன். அதிலிருந்து இந்த யானை என்றாலும் எனக்கு ஒரு ஈடுபாடு. இப்போ பார்த்தாலும் இந்த யானையை படம் வரைந்து கொண்டே இருக்கும். நான் ஏதாவது எழுதி கொண்டு இருக்கும்போது ஓரத்தில் கிறுக்கும்பொழுது யானையை கிறுக்கி கொண்டிருப்பேன். அப்புறம் யானை மற்ற விலங்குகள் எல்லாவற்றிலுமே அப்புறம் ஒரு ஈடுபாடு வந்தது. கொஞ்சம் அது போல் எடுத்துக்கொண்டிருந்தேன். 3ஆம் வகுப்பு எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டோம். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த கோயில், அம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு யானை வரும். அப்போ 3ஆம் வகுப்பு ஒரு 3-4 ஆண்டுகள் அங்கே உள்ளூரில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு அந்த யானையை பார்க்குறது எங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு. யானை என்றாலே ஒரு பெருமிதமான விலங்கு, ஒரு பெருமிதம், மனத்தில் ஒரு பெருமிதத்தை உண்டாக்குறதுனால அந்த யானை இடத்துல ஒரு ஈடுபாடு எனக்கு இயல்பாக இருந்தது. அது காரணம் என்னுடைய தந்தையார் தான். என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தந்தையார் காரணமாக இருந்தாங்க. இந்த இது மட்டும் இல்லை, தொடக்கத்திலிருந்தே இப்போ என்னுடைய இதை சொல்லும்போது முதல்ல எனக்கு 2ஆம் வகுப்பு படித்த முதல் வகுப்பிலிருந்து நினைவு இருக்கிறது. அப்பொழுதே அப்பா தந்தை ஆசிரியர், தமிழாசிரியர், நிறைய கம்பராமாயணத்தில், தனிப்பாடல் திரட்டில், நன்னூல் எல்லாவற்றிலும் எனக்கு நிறைய பாடல்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அவற்றை நான் மிக எளிதில் மனப்பாடம் பண்ணிடுவேன். நான் முதல் வகுப்பு படிக்கும் பொழுதுலேருந்து தனிப்பாடல் திரட்டு, கம்பராமாயணம், மகாபாரதம் அவற்றெல்லாம் நிறைய நூற்றுக்கணக்கான பாடல்கள் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி படித்து படித்து அந்த தொடக்கத்திலே தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டை என்னுடைய தந்தையார் ஏற்படுத்தியதுனால்தான் அது இலக்கிய வாழ்வுக்கு மிக அடிப்படையாக அமைந்தது. அந்த 2 ஆண்டுகள் நாம் ஊரில் நகரத்தில் தந்தையார் தமிழாசிரியராக இருந்தாங்க. தொடக்கத்தில் எங்கள் குடும்பம் உழவு குடும்பம்தான். எங்கள் பெரும்பாலும் உழவர்களாக இருந்தாலும் படித்த குடும்பம். நிறைய பேர் தமிழாசிரியர்கள், தந்தையார் தமிழாசிரியர், மாமா தமிழாசிரியர், தாத்தா அது அம்மாவுடைய மாமாக்கள் 2 பேர் தமிழாசிரியர், நிறைய பேர் ஆசிரியர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் அடிப்படையில் அப்பா இந்த
புலவர் வித்வான் தேர்வில் 2 நிலை. இந்த முதல் நிலை படித்தாலே ஆசிரியராகி விடலாம். ஆனால் முழுமையாக படிக்கணும்னா முதுநிலை படிக்கணும். அது படிக்காத இடைக்காலத்தில் ஊரில் வந்து அப்புறம் உழவு தொழிலை செய்ய தொடங்கினாங்க. ஒரு சில ஆண்டுகள் உழவு தொழில் செய்து கொண்டே தேர்வுக்கு படித்து கொண்டே அப்புறம் மீண்டும் தேர்வு முடிந்த பிறகு வேறு ஊருக்கு போனாங்க. அந்த இடைக்காலம் தான் நான் சிற்றூரில் அதிகமாக நான் வாழ்ந்த காலம். நான் 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் எங்கள் ஊரில், அதில் 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்னுடைய சொந்த ஊரில் உள்ள பள்ளியில் படித்தேன். அப்புறம் பக்கத்து ஊர் தான் கீழப்பாவூர். என்னுடைய ஊர் பெயர் குறும்பலாப்பேரி. இது தென்காசியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிழக்கு. எங்கள் ஊரோடு ஒட்டிய ஊருக்கு கீழப்பாவூர். அங்கே உயர் தொடக்க பள்ளி. அங்கே 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தேன். அப்புறம் அதுக்குள்ளே அப்பா தமிழாசிரியர் முதல்நிலையில் வெற்றி பெற்றதுனால 9ஆம் வகுப்புக்கு பக்கத்தில் கோபாலசமுத்திரம்னு ஒரு ஊர், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தென்காசி கடையம் அப்புறம் வீரவநல்லூர் போனால் கோபாலசமுத்திரம். அந்த கோபாலசமுத்திரம் உயர்நிலைப் பள்ளியில் அப்பாவுக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது. அப்புறம் நான் அப்போ 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இங்கே முடித்துவிட்டோம் ஊரில். 9ஆம் வகுப்பு கோபாலசமுத்திரத்தை அப்பாவோட போய் அப்புறம் குடும்பம்லாம் கோபாலசமுத்திரத்தில். அப்போ 9, 10, 11 அப்போ அந்த காலத்தில் 6th ஃபார்ம்னு பேர். இந்த 6th ஃபார்ம் என்று இப்போ உள்ள 11ஆம் வகுப்புக்கு சரி. அதுவரை அங்கே படித்திருந்தேன். அப்புறம் கல்லூரி அங்கே இருக்கும் பொழுதே நான் பாளையங்கோட்டையில் யோவான் கல்லூரியில் நான் சேர்ந்தேன். என்னை சேர்த்து கொண்டார்கள். தங்கப்பா வந்து தம்பி எனக்கு. அதாவது எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி. அது மாதிரி எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சி. அப்படி ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். நாங்கள் தங்கப்பாவும் நானும் அப்போ அக்கா தம்பி. எனக்கு 1 வருஷத்துக்கு அவன் இளையவன். தம்பி வந்து அவன் ஒரு பொதுநிலை கொள்கை உள்ளவன். அவனுக்கு வந்து ஜாதின்னே கிடையாது, மதம் கிடையாது. இப்படி தான் அவன் எப்போதுமே இருப்பான். அதனால் அந்த எல்லா ஜாதியும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவன். அப்படி இருக்க நேரத்தில் ஒரு எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா எல்லாரும் பண்ணது லவ் மாதிரி கிடையாது. அவளும் அதே மாதிரி ஜாதி வித்தியாசம் இல்லாத கொள்கை உள்ளவா. அதனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா சித்தி அவங்களுக்கும், அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்களும் ஜாதி வித்தியாசம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. எங்கள் சித்தப்பாலாம் இந்த பெரியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, ராமசாமி பெரியார், அவருடைய கொள்கை உள்ளவங்க. அதனால் ஜாதி வித்தியாசமே எதுவுமே கிடையாது. அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறது எல்லாருக்குமே நல்ல முழு சம்மதம். அதனால் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. நான் 2 ஆண்டுகள் அந்த தாசரபுரம் என்ற பள்ளியில் வேலை பார்த்தேன். 57லேருந்து 50 அங்கே தான் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு இந்தி ஆசிரியர் அவங்க தொடக்கத்தில். நாங்கள் இந்தி எதிர்ப்பு பள்ளிக்கூடத்தில் மாணவத்தை நான் கடுமையாக இந்தி எதிர்ப்பை எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பேன். அப்போது இவர்களுக்கு என்ன அவர் இந்தி எதிர்க்கிறாரோ அதில் எங்கும் தொடர்பு ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு அன்பாக மாறிட்டது. அப்போ அவர்கள் அங்கே இப்போ வேலை பார்த்தப்போ எங்கள் 2 பேருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. அப்புறம் தான் சரி நாம் திருமணம் செய்து கொள்ளணும். அவர்கள் பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர்கள், குடும்பத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனக்கு சாதி மறுப்பு எண்ணம் இடை இருந்ததுனால எதை பற்றி எனக்கு யாருக்கும் அச்சம் என்பது எனக்கு இல்லை, கிடையாது. இந்த கும்பகாயத்துக்கு அஞ்சுக்கிற தன்மையெல்லாம் இல்லை. சரி செய்து கொள்வோம்னு சொல்லி அங்கே இருக்கும் பொழுதே அந்த 59 தொடக்கத்து முடிவில் நான் அந்த பள்ளியை விட்டு நான் நீங்கி விடுகிறேன், நான் வேற எங்கேயாவது வேலை பார்த்து கொண்டு போகிறேன், அப்புறம் நாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த 59ஆம் ஆண்டு விடுமுறையில் நாங்கள் 2 பேரும் பதிவு திருமணம் யாருக்கும் தெரியாமல் சென்னையில் ராயப்பேட்டில் எங்கேயோ பதிவு திருமணம் செய்து கொண்டோம். செய்து கொண்ட பிறகு அவர்கள் வீட்டுக்கும் தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கும் தெரியாது. நான் ஊருக்கு வந்து விட்டேன். வந்த பிறகு தான் நான் காரைக்கால் 59ல் காரைக்காலில் முதல்ல வேலைக்கு வந்து அங்கே இருக்கணும். இப்போ அங்கே இருக்கும் பொழுது 59, 60, 61 தொடக்கத்தில் இங்கே வந்து விட்டேன். பிராணசிங்கபாளையத்தில் வேலை செய்யும் பொழுது தான் அப்போ 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போ அவர்களை சொல்லி சரி நம்ம வந்துவிடலாம். அங்கேருந்து அவர்கள் குடும்பத்தில் அவர்கள்
அந்த நாக்பூரில் போய் இந்த பிஏ தேர்வுகள்லாம் தேர்வு எழுதி திரும்ப வரும்போது கோவேந்தன் நான் எல்லாம் போய் மேலூர்லேருந்து போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டேன். வீட்டுக்கு தெரியாது. வந்த பிறகு அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு அப்புறம் நான் எங்கே இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. புராணசிங்கப்பாளையத்தில் நான் அதுக்குள்ளே தென்மொழி சார்பில் எங்களுக்கு திருமண நினைவு விருந்துன்னு வைத்து எங்கள் திருமணத்தை அறிவித்தோம். எங்கள் திருமணம் நடந்து கொண்ட சார்பில் இன்றைக்கி திருமண நினைவு விருந்துன்னு போட்டு அதிலிருந்து நாங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கினோம். அப்போ புராணசிங்கப்பாளையத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு வேலை இந்தி ஆசிரியராக இருந்ததுனால அவர்கள் பிஏலாம் படித்தாலும் முடிக்கலை. இந்தி ஆசிரியராக வேலை கிடைத்தது. அப்போ எங்களுக்கு அங்கிருந்து மதகடிப்பட்டில் எனக்கு அந்த தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக மாறும்பொழுது என்னை பொறுப்பாசிரியர் போட்டு அவர்கள் இந்தி ஆசிரியர் அங்கே போட்டாங்க. அங்கே தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்கினோம். இப்போ அவங்க பள்ளியில் இருக்கும்பொழுதே அவர்கள் இந்த ஆந்தைப்பாட்டு நான் அவர்கள்ட்ட படிக்க கொடுத்துருக்கேன். அவர்கள் இலக்கிய ஈடுபாடு, இந்தி இலக்கியம் படித்து இந்தி மிக அழகாக பேசுவாங்க. இந்திக்காரர்களை விட மிக நன்றாக ஹிந்தி பேசுவாங்க. இந்தியில் நிறைய இலக்கியம் படித்ததுனால என்னுடைய ஆந்தைப்பாட்டில் அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு தான் எங்களுக்கு அடிப்படை காரணம். அதனால் அவர்களுக்கு அந்த ஒரு புரட்சி எண்ணங்கள் குடும்பமெல்லாம் ஒரு வழக்கமானதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல புரட்சி எண்ணம் இருந்ததுனால என்னுடைய கருத்துக்களுக்கு அவருக்கு முரண்பாடு இல்லை. அப்புறம் நாங்கள் வாழத் தொடங்கி இந்த எந்த வகையான சமய சார்புகள் கொஞ்சம் கூட இல்லாமல் இயல்பாக எங்கள் குடும்பம்லாம் கிறிஸ்தவர்கள். அது போனால் எல்லாரோடையும் இணக்கமாக பழகுவார்கள். அது எந்த வகையான சிக்கலும் ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை சமய சார்பு என்பது இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கும் இந்த சமய சார்புகளை இருந்து அவர்களுக்கு என்னென்ன தெரியாது, இயல்பாக வாழத்தான் தெரியும். அதான் நான் என்னுடைய 19ஆம் வகுப்பில் அகவையில் ஆசிரியர் பணியில் சேர்ந்தேன். அப்போ தான் அது தாசர்புரம் என்ற ஊரில் இருந்தது. அதாவது திருநின்ற ஊர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அதில் ஒரு பகுதி தாசர்புரம். அங்கே புதிதாக தொடங்கிய ஒரு உயர்நிலை பள்ளி. 9ஆம் வகுப்பு தொடங்கும் போது நான் போய் சேர்ந்தேன். அடுத்த ஆண்டு ஜூன் திங்கள்னு நினைக்கிறேன். அப்போ நானும் என்னுடைய தலைமை ஆசிரியரும் அமர்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டுக்கான கால அட்டவணையை அணியப்படுத்தி கொண்டிருந்தோம். அப்போ அந்த பள்ளிக்கு 10ஆம் வகுப்புக்கான ஆசிரியர்கள் வேண்டும் என்று விளம்பரம் செய்து இருந்தாங்க. அப்போ நாங்கள் அப்பொழுதுதான் எழுதிட்டு இருக்கோம், 10ஆம் வகுப்புக்கு வரலாற்று ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் தேவை. அவருடைய இன்னும் அந்த இடம் நிரம்பலை. அதனால் கால அட்டவணையை அணியப்படுத்தும் போது அந்த இடத்த ஆங்கிலத்தில் தான் அப்போது எல்லாம் கால அட்டவணை எழுதுவாங்க. மிஸ்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு, அதாவது பேருக்கு போடுறதுக்கு போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த இது போட்டு அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுக்க முகத்தை தொடச்சிக்கிட்டே அப்படி வந்தார். வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கொடுக்கும். உடனே வாங்க, நான் என்னுடைய பேர் லெனின், நீங்கள் வரலாற்று ஆசிரியருக்காக விளம்பரப்படுத்தியிருந்தீங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. உடனே அவங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தான். அப்போ நான் உட்காந்து அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போவே ஏதோ ஒரு ஈர்ப்பு அவரிடத்தில் எனக்கு ஏற்பட்டது. அடுத்து 2-3 நாட்கள் பள்ளி நடக்கும்போது அவருடைய நடையுடைய எல்லாம் ரொம்ப துடிப்பாக இருப்பார். ரொம்ப வேடிக்கையாக மாணவர்களுக்கெல்லாம் மிக மிக நகைச்சுவையோடு பாடம் நடத்துவதில் ரொம்ப திறமையானவர். அதாவது அந்த பள்ளியில் ஒரு நீள ஒரு வராண்டம் இருக்கும், அது என்னென்ன வகுப்புகள் இதில் இவங்க இப்படி போகும்பொழுது எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது. ஐயா எங்கள் வகுப்புக்கு வாங்க, ஐயான்னா சார், சார் எங்கள் வகுப்புக்கு வாங்க, எங்கள் வகுப்புக்கு வாங்க அப்படின்பா. அது ஏன் என்னடா எப்படின்னா கதைகள் சொல்லி பாடம் நடத்துவார். எப்பவும் உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை.
அதாவது ஒரு சுண்ணக்கட்டி கையில் இருக்கும், கரும்பலகையில் போய் நின்றுக்கிட்டு பாடம் நடத்தும்போது படங்கள் வரைந்து கொண்டே பாடங்களை நடத்துவார். அது அவருடைய சிறப்பு. நகைச்சுவையாக பல செய்திகளை சொல்லுவார். அப்போல்லாம் இலக்கிய கூட்டங்களை நானும் எங்கள் தமிழாசிரியருமா சேர்ந்து அந்த பள்ளியில் இருந்த இலக்கிய கூட்டங்கள்லாம் நடத்துவோம். அப்போ இவங்க வந்தாங்க. இப்போ நான் பேசுகிறது இந்த கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பெரும்பாலும் மாணவர்களுக்காக பேசுவேன். அப்போ அவங்களுக்கு என் மேலே ஒரு ஈடுபாடு. அதாவது நாங்கள் தமிழால் இணைந்தோம். அவர் வம்பு பண்ணி எழுதினதெல்லாம் வம்பனார் 60ன்னு ஒரு புத்தகம். அன்பின் வடிவமான தகப்பா, அலட்டல் இல்லாத தகப்பா, வேற ஒன்று என்னத்தை சொல்றதுங்க, புனையினும் புல்லென்னும் நட்பு. பாரதிதாசன் புதுவையில் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் புதுவைக்கு வேலைக்கு வர பற்றிய எண்ணம் முதல்ல இல்லை. நான் தற்செயலாக ஒரு கோடை விடுமுறையில் என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் வெள்ளநாடுன்னு ஒரு ஊர். அங்கே இருக்கும்பொழுது அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஆசிரியர் அவருடைய உறவினர் இங்கே புதுவையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புதுவையில் ஃப்ரெஞ்சுக்கு உண்டாச்சு இல்லை, இப்போ மாறிய பிறகு தமிழகத்தோடு இணைய போகிறதுனால ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அங்கே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே புதுச்சேரியில் பாரதிதாசனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம். சரி, இப்போது இங்கே வேலை வாய்ப்பு இருக்கணுங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி அவரே சொன்னார், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி 1957 ஒருமே இங்கே வந்து இந்த நேர்முக தேர்வு ஈடுபட்டு. ஆனால் அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் நான் போயிட்டு அப்புறம் தான் சென்னையில் இப்போ தாசரத்தில் 2 ஆண்டு வேலை பார்த்தேன். அப்புறம் மீண்டும் நான் புதுவைக்கு போட்டபோது தான் புதுவையில் வாய்ப்பு கிடைத்தது. முதல்ல அங்கே காரைக்கால் திருமலை ராயம்பட்டினத்தில் ஈடுபட்டேன். இந்த புதுவை வந்த பிறகு எனக்கு புதுவை நான் அந்த அழகான நகரத்தினுடைய இந்த தெருக்களும் அமைதியான சூழலும் மிக பிடித்திருந்தது. அங்கே 1 ஆண்டு 2 ஆண்டு இருந்துவிட்டு அப்புறம் இங்கே புதுச்சேரி புராணசிங்கப்பாளையத்தில் வந்தேன். இப்போ இந்த புதுச்சேரிக்கு அடிக்கடி நகரத்துக்கு வரும்பொழுது இங்கே உள்ள எனக்கு என்ன பிடித்தது, நிறைய தமிழ் புலவர்கள் குறுகிய இடத்துல இப்போ திருமுருகன், இந்த சுந்தர சண்முகனார், மூத்த வேலாயுதனார், நல்ல தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், இசையில் ஈடுபாடு உள்ளவர்கள் குறைந்த ஒரு எல்லைக்குள்ள. அதனால் சரி, இவர்கள் தொடர்பு நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. தங்கப்பாவுடைய கவிதைகள் படிக்கும்போது எனக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். அவர் இந்த மண்ணில் கிடக்குமோ சொல்லியை கொண்டு நான் மாணவியில் ஆக்கி வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சு விடுதல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் ஒரு பாட்டு ஒன்று அது மாதிரி இருக்கும். அப்புறம் இயற்கை விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புத்தகம். அது குழந்தையுடைய பாடல். அது இயற்கையை எவ்வளோ நேசிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவர் நான் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கனிமரா லைப்ரரியில் போய், அப்போ நான் ரொம்ப ஒரு தனித்தமிழ் பற்றுள்ளவனாக இருந்தேன். அப்போ நான் என்ன செய்வேன், போய் கன்னிமரா லைப்ரரியில் தென்மொழியினுடைய பழைய வால்யூம் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம அதை படிக்கும்போது அந்த தென்மொழியில் என்ன வரும்னா தங்கப்பானுடைய மொழிபெயர்ப்புகள் தான் இருக்கும். இப்போ யார் இது இவ்வளோ மொழிபெயர்ப்புகளை சங்க இலக்கியத்தை இவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு பிரமிப்பு இருந்தது. அப்படித்தான் அவரை எனக்கு தங்கப்பான்ற பெயர் எனக்கு தெரிய வந்தது. மாயிலை தங்கப்பா தமிழ் பேராசிரியராக பலராலும் அறியப்பட்ட தங்கப்பா அவர்கள் தன்னுடைய தொடக்க ஆசிரியர் பணியை ஒரு ஆங்கில ஆசிரியராகத்தான் தொடங்கினார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. ஆங்கிலம் தமிழ் இரண்டிலையும் மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு மொழி அறிஞராக அவர் திகழ்கிறார். எது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அது 94 வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் என் மகள் பிறந்திருந்தா. ஆழின்னு என் மகளுக்கு பேர். அவள் பிறந்த சமயத்தில் தான் அந்த கைக்கு என் புஸ்தகம் வந்தது. அவளை பிறந்த சமயத்தில் அவளை பார்க்க போய் மதுரையில் தான் அவள் பிறந்தா. அவளை பார்க்க போய் ஒரு 2 நாள் இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த புத்தகம் முழுக்க படிச்சுட்டேன். இவ்வளவு அருமையான புத்தகத்தை நான் படித்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கைன்னா பல பேர் பல கருத்து சொல்கிறாங்க. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் இல்லாமல் நாயன்மார்கள்லாம் சொல்கிறாங்க. தங்கப்பா கேட்குறார், எதுக்கு குறிக்கோள்? வாழ்க்கைக்கு குறிக்கோள் வேணும் தானா? அப்படியே நீங்கள் அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டாலும் அது பிறகு வாழ முடியுமா? அப்படிலாம் வாழ முடியாது. இது இந்த எறும்புகள் அழுக்கு உருண்டைகளை உருட்டிக்கிட்டே போகும் இல்லையா? பார்க்கலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், பூங்காக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
அது மாதிரி தான் வாழ்க்கை. அப்படிலாம் ஒன்றும் ஒரு பெரிய குறிக்கோள்லாம் இருக்கணும்னு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான அந்த புத்தகம் போகும். மிக அருமையான புஸ்தகம். அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சது அந்த புஸ்தகம். அதனால் நான் என்ன பண்ணேன், நான் வானொலியில் இருந்தேன், புதுச்சேரி வானொலி நிலையத்தில் இருந்தேன்னா அந்த சமயத்தில் இந்த புத்தகத்தை பற்றியே பேசணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. நிலாமுற்றம்னு ஒரு நிகழ்ச்சி, அப்போது நிலாமுற்றம் மாதிரி நிகழ்ச்சி, ஒரு 20-25 பேர் கூப்பிட்டு ஒரு சிறப்பு விருந்தினர் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறது. அது மாதிரி இதையே தலைப்பாக வச்சுக்கிட்டோம். எது வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தலைப்பு. தங்கப்பா தான் சிறப்பு விருந்தினர். புதுச்சேரியில் இருக்கிற ஒரு 20-25 இளைஞர்கள், வயசானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 1 மணி நேரம் திட்டமிட்டது. அது போச்சு 2-3 மணி நேரத்துக்கு மேலே. எல்லா கேள்விக்கும் தங்கப்பா வந்து சளைக்காமல் பதில் சொன்னார். அது வந்து ஒரு ஒரு அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி மட்டும் இல்லை, அவரோட வாழ்க்கை செய்தின்னே அதை நான் சொல்லுவேன். இளமையிலிருந்தே குழந்தைகளிடத்தில் ஒரு மிகுந்த ஈடுபாடு. அது குழந்தைகளோடு குழந்தைகளாக ஆடி விளையாடுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது நான் 1957 அளவில் என்னுடைய தங்கை ஆசிரியை, பள்ளி ஆசிரியை, தங்கை பள்ளியில் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஆசிரியர் இருந்ததுனால் எனக்கு குழந்தைகளுக்காக கொஞ்சம் பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய தங்கை கேட்டதுனால முதல்ல என் தங்கைக்காகத்தான் சில பாடல்களை, குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதி கொடுத்தேன். அப்புறம் அதெல்லாம் இருந்த பிறகு கோவேந்தனோட தொடர்பு கிடைத்தது. அவர் பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். அதற்கும் குழந்தைகளுக்கான பாடல்கள் வேணும்னார். அப்போ அதுக்கு எழுதி அந்த சமயத்தில் குழந்தைகளுக்கான பாடல்கள். வீட்டில் குழந்தைகளுக்கு நான் பல செய்திகளை சொல்லும் பொழுது அவருக்கு படம் போட்டு அந்த படத்துக்கு ஏற்ற பாடல்கள்லாம் எழுதி கொடுப்பேன். அந்த குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தான் நம்முடைய கல்வியினுடைய நோக்கம். அதனால் கல்வியினுடைய மிக அடிப்படை குழந்தைகளுக்கு பாடல்களை கற்றுக் கொடுப்பது. அதனால் அந்த பாடல்களில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு அதுதான் அடிப்படை. அப்புறம் நிறைய பாடல்கள் படிப்படியாக எழுத தொடங்கி நிறைய நூல்களை நான் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அறிவுரை பாடல்களாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவது, அது பொதுவான தேசபக்தி, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளுடைய விளையாட்டுத்தன்மைகளை நம்ம உணர்த்தணும். அவர்களுடைய கற்பனை தூண்டுகிறது போல பாடல் எழுதணும். பெரும்பாலும் என்கிட்ட அறிவுரைகளே இருக்காது. இயற்கை காட்சிகள், குழந்தைகளுக்கு இயற்கை ஈடுபாடு வேண்டும். எங்கே போனாலும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் இயற்கையை காட்டுவது எனக்கு வழக்கம். கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது கூட மிதிவண்டியில் அவளை திருவண்ணாமலைக்கு, பூம்புகாருக்கு, மாமல்லபுரத்துக்கெல்லாம் மிதிவண்டியில் போயிருக்கோம். இப்போ அவர்களுக்கு இயற்கை ஈடுபாடு, அதை பார்க்கும் பொழுது ஏற்கக்கூடிய பல காட்சிகளை பெரியவர்களுக்கு பாடலாம் எழுதியிருக்கிறேன், குழந்தை பாடலாம் எழுதியிருக்கிறேன். குழந்தைகளுடைய வளர்ப்பில் நாம் மிகுந்த கவனம் செலுத்தணும். அவருடைய உள்ளத்தில் நல் உணர்வை ஏற்படுத்தணும். இப்போ எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க, பேர குழந்தைகள் இருக்கிறாங்க. எனக்கு வெளிப்படையாக எதையும் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நல்ல அந்த உணர்வு ஏற்பட்டிருக்குது. தன்னலம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். பிறருக்கு எந்த வகையான தீங்கும் செய்யக்கூடாது. தன்னலம் இல்லாமல் வாழ்வது அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு இந்த பாடல்களெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும். குழந்தைகளிடத்து, விலங்குகளிடத்தில் உள்ள அன்பு, அது அவர்களுக்கு மிக, இப்போவும் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு தேர்வில் உள்ள நாய், பூனை கூட மிகுந்த நட்போடு இருப்பாங்க. அவர்களுக்கு இயற்கையோடு உள்ள தொடர்பு குழந்தைகளுக்கு மிக இன்றியமையாது. என்ற பட்டில் தான் அதிகமாக மிகுதியாக இருக்கும். அதன் மேலே பாரு மீன் கொத்தி, மின்சார கம்பி, அதன் மேலே பாரு மீன் கொத்தி, பண்பாடி கொண்டெழுந்து பறந்து செல்லும் மீன் கொத்தி, நீலம் பச்சை கரும்பழுப்பு, நீலம் பச்சை கரும்பழுப்பு, நீலம் பச்சை கரும்பழுப்பு, நீல அழகு குட்டைக்கால், பச்சை கரும்பழுப்பு, நீல அழகு குட்டைக்கால், காலை பாட்டு பாடி நம்மை கவர்ந்து சொல்லும் மீன் கொத்தி, காலை பாட்டு பாடி நம்மை கவர்ந்து செல்லும் மீன் கொத்தி, மின்சார கம்பி, அதன் மேலே பாரு மீன் கொத்தி, அதன் மேலே பாரு மீன் கொத்தி, அதன் மேலே
பாரு மீன் கொத்தி. பேராசிரியர் தங்கப்பா அவர்கள் ஒரு இயக்க போராளியாக செயல்பட்டாலும் குழந்தை உள்ளம் கொண்டவர். அவர் எழுதிய குழந்தை பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. எங்கள் வீட்டு செய்கள் என்ற தலைப்பில் அவர் எழுதிய பாடல்களை தொகுத்து செம்பதிப்பாக ஒரு நூலை நாங்கள் கொண்டு வந்தோம். அதிலே எண்ணிக்கையில் 4 தான் எங்கள் வீட்டு செய்கள், அவள் எண்ணிக்கையில் 4 தான் எங்கள் வீட்டு செய்கள், அவை எங்களையே படுத்தும் பாட்டில் 27 பேய்கள் என்று பாடியவர். மிகப்பெரிய போராளிக்கு இவ்வளவு குழந்தை உள்ளம் எவ்வாறு கிடைத்தது என்று எண்ணி எண்ணி நான் வியப்படைவது உண்டு. அதுபோல் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அகவை முதிர்ந்த சூழ்நிலையிலும் உயிர்ப்போடு அவர் எழுதக்கூடிய கட்டுரைகளையும் பாடல்களையும் நான் சுவைத்து மகிழ்பவன். பெரும்பாலும் தமிழ் பேராசிரியர்கள் என்பவர்கள் தமிழ் துறையோடு நின்று போவார்கள். அவர் ஆங்கிலத்திலே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் தந்தவர். அவருடைய மொழிபெயர்ப்புகள் உலக புகழ் பெற்றவை. அவர் வேறொரு நாட்டினராக இருந்தால் இக்காலத்தில் அவருக்கு நோபல் பரிசு கூட அவருடைய இலக்கிய பணிக்கு கிடைத்திருக்கும். மாணவர்களோட இளைஞர்களோட பழகுவது தான் எனக்கு இளமையிலேருந்தே விருப்பம். குழந்தைகள், இளைஞர்கள், அதனால் அவர்களோடு இருந்து முழுமையான வேறு எந்த பணியும் எனக்கு ஒத்து வராத. ஆசிரியர் பணி தான் என்னுடைய இயல்போடு ஒட்டியதுன்னு தொடக்கத்திலிருந்தே உயர்நிலைப் பள்ளியிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மாணவர்களோடு தொடர்பு தான் எனக்கு மகிழ்ச்சியான நிறைவு தரக்கூடிய செயல். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை தான் நம்ம பல வகையில் தொட்டு அவர்கள் சரி பண்ண முடியும். ஆசிரியராக இருக்கும்பொழுது மாணவர்களை திருத்தி நம்ம ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணும்னா அது இளைஞர்களிடமிருந்தே நம்முடைய வேலையை தொடங்கணுங்கிறதுனால தான் ஆசிரியர் பணியில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. அதான் ஆசிரியராக இருக்கும் பொழுது நம்ம மாணவர்கள் நலம் ஒரு கட்டுப்படுத்தி அவர்களை கண்டித்து படிக்க சொல்ல முடியும். இங்கே இருக்கும் பொழுது நம்முடைய நாம் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு ஈடுபட்டு செய்கிறோமோ நம்முடைய கற்பிக்கும் முறையை பொறுத்து தான் இங்கே ஒரு ஈடுபாடு ஏற்படும். நம் நல்ல முறையில் அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும்படி நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்க. இங்கே முதல்ல புது புகுமுக வகுப்பு இருந்தது. அப்போ 120 மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம 1 மணி நேரம் பேசினாலும் மிக நன்ற அன்போடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இளங்கலை வந்த பிறகு கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் குறைந்து விட்டதுனால தொடக்க காலத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருந்து பின்னால் அப்புறம் அந்த சிறப்பு வகுப்புகளெல்லாம் பிஏல வரும்போது அவர்களாம் நல்ல ஈடுபாடு கொள்ள தொடங்கிட்டார்கள். அங்கே உயர்நிலைப் பள்ளியில் நம்முடைய ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம செய்ய முடியும். இங்கே அன்பை வைத்துக்கொண்டு செய்யணும். அதான் வேறுபாடு கல்லூரிக்கும் உயர்நிலைப் பள்ளிக்கும். தங்கப்பாவை கூட பழகிற அந்த அன்பு முறை, அவருடைய பேச்சு முறை எல்லாமே எனக்குள்ளே ரொம்ப இறங்கியிருக்குது. பிறருக்கு எந்த விதத்திலும் துன்பம் செய்யாமல் எப்படி வாழ்வது, பிறரோடு எப்படி எவ்வளவு ஒரு சிக்கலான நேரத்திலும் கூட, கருத்து வேறுபாடு வந்த நேரத்திலும் கூட, முரண்படக்கூடிய சூழல் ஏற்படும் போது கூட, ஆனால் அந்த முரண்பாடை பெரிதுபடுத்தாமல் எப்படி மனித உறவுகளை பேணுவது என்பதை நான் தங்கப்பாவோட தான் கற்றுக்கொண்டேன். 1975 ஆண்டில் நான் தாகர் கலைக்கல்லூரியில் கணித பிரிவில் நான் சேர்ந்தேன். அப்போ மொழி பாடத்துக்கு எங்களுக்கு தங்கப்பா ஆசிரியர் வந்தார். என்னுடைய மொழி பாடத்தினுடைய முதல் நாள் முதல் பாட வேளையில் தங்கப்பா அவர் அறிமுகம் பண்ணார். அன்றைக்கி உடனே பாடம் எடுக்கும்பொழுது பாடம் எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் பொதுவாக ஒரு மாணவரும் எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கிராமங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்புறம் திடீர்னு சரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் கிராமத்து பகுதியை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க பகுதியை பற்றியெல்லாம் எழுதியிருந்தாங்க. இப்போ நான் எங்கள் பகுதியை பற்றி ஒரு ஏரியை பற்றி நான் எழுதியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படி அவர் பயிற்சி கொடுக்குற மாதிரி தான், பாடம் எடுக்கவே இல்லை, பாடத்துக்கு பதிலாக இது தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தொகுத்து முடிக்கும் பொழுது இதில் இந்த ஏரியை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்காரு, அந்த பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது யாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ 3 பிரிவாக இருந்தோம், தாவரவியலும் விலங்கியல் கணிதவியல் 3 குழுவாக இருந்ததுனால அவருக்கு அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ நான் இருந்தேன். அதுதான் எனக்கும் அவருக்குமான முதல்
அறிமுகம். ஏன்னா ஒரு ஆசிரியருங்கிறவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை மட்டும் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அல்ல. ஆசிரியர் வந்து ஒரு ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவருடைய ஒரு வகுப்பறையில் ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 50 ஆளுமைகளை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்த ஒரு ஆசிரியராக நான் வந்து தங்கப்பாவை நினைப்பேன். சுற்றுச்சூழல் இயல்பாக இயற்கை உணர்வு, இயற்கையை நம்ம பாதுகாக்க வேண்டியது பொதுவான ஒரு உணர்வு இருந்தது. அது இளமையிலே என்னுடைய தந்தையார் நிறைய மரங்களை எல்லாம் நடுவார் ஊரை சுற்றி. அப்போ மரங்கள்லாம் நமக்கு மிக தேவை. ஒரு மரத்தை அது வெட்டுவதாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு விட்டு தான் அந்த மரத்தை வெட்டணும்ல. இந்த நிறைய நூற்றுக்கணக்கான மரங்களை வீட்டை சுற்றி நட்டிருக்கிறாரு. அதனால் எனக்கு மரங்களின் மேலும் மிகுந்த ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்புறம் புதுச்சேரிக்கு வந்த பிறகு அங்கே நிறைய மரம் நடுவதற்கான சில வாய்ப்புகள் சில பள்ளிகளில் இருந்தது. அப்போ நம்ம பள்ளிகளில் போய் மரம் நடுவோம், அங்கங்கே பள்ளிகளில் மரம் நட்டுருக்கு. அப்புறம் தான் புதுச்சேரியில் நம்ம புதுவை வேளா இருக்கிறாரு, அவர் இயற்கையின் நண்பர்கள் கழகம்னு ஒன்று வைத்தார். அதை நாங்கள் சேர்ந்தோம். அப்போ சேர்ந்து அப்போ தான் சுற்றுச்சூழலை பற்றிய எண்ணங்கள், சுற்றுச்சூழல் சீர்கேடை பற்றிய எண்ணங்கள் அப்போ தான் தொடங்குது. ஏன்னா இயற்கையில் இந்த செயற்கையான இந்த நெகிழி கோலை இதெல்லாம் இருந்தது, அங்கங்கே மாசுபாடுகள் இருந்தது. அதனால் இந்த மாசுபாடுகளை நாம் நீக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேண வேண்டும் என்கிற எண்ணம் வந்த பிறகு அந்த புதுச்சேரி இயற்கை நண்பர்கள் கழகம் வந்து இயற்கை கழகம் என்று ஒன்று தொடங்கினோம். அது தொடக்கத்தில் நாங்கள் இயற்கை கழகம் நல்ல முறையில் செயல்பட்டது. பல இடங்களில் மாணவர்களுக்கு இயற்கை பற்றிய பயிலரங்கங்களை பள்ளியில் நடத்தினோம். புதுவை அரசில் கூட அந்த ஒரு இயற்கையை பற்றி சுற்றுச்சூழல் பற்றி ஒரு பிரிவு இருந்தது. அதில் வேலாயுதம் அதோடு தொடர்பு கூட இருந்தார். அதனால் அவர்கள் எங்களுக்கு ஓரளவு உதவி செய்தாங்க. பள்ளியில் போய் பயிலரங்கங்கள் நடத்தினோம். பல பள்ளிகளில் மரங்களை நட்டு வைத்தோம். அப்படியாக அப்புறம் தான் இந்த இயற்கை காப்பு குழந்தைகளுக்கு செயற்கையை விட இயற்கையோடு இந்த வாழ்க்கை மிக தேவை. அதனால் இந்த செயற்கை நிலைகளிலிருந்து கொஞ்சம் விடுபட வேண்டுமானால் கூடிய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறையை இந்த நாகரிக முறையிலிருந்து மாற்ற வேண்டுமானால் சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு நிறைய இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தெல்லாம் அதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நல்ல வளர்ச்சி இருந்தது. இந்த புதுச்சேரி இயற்கை கழகம் ஏறத்தாழ ஒரு 5-6 ஆண்டுகள் நல்ல முறையில் செயல்பட்டது. KK நகர், சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் மாமணின்னு ஒருத்தர் முகம்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு இலக்கிய வட்டம் நடத்திட்டு இருந்தார். அங்கே தான் வினாடி வினா போட்டின்னு சொன்னதுனால அங்கே போனேன். அது மூலமாக வந்து அது வரைக்கும் வந்து ஆங்கில வாசிப்பு உண்டு, தமிழ் வாசிப்பு கிடையாது. அங்கே போன பிறகு தான் தமிழ் வாசிப்பு ஆரம்பித்தது. அங்கே ஓராண்டு கழித்து வந்து கோவேந்தன் வந்து பாரதிதாசனை பற்றி பேசினார். 1982 மே மாதம் கோவேந்தன் வந்து பேசினார். கோவேந்தனை போய் பார்க்க போனேன். கொஞ்ச நாள் ஆச்சு அவரோட பழகிறதுக்கு, ஒரு சில மாதங்கள் ஆச்சு. அப்புறம் அவர் கூட நல்ல பழக்கம் வந்தது. அப்படி தான் எனக்கு வந்து அவருக்கு தங்கப்பான்னா உயிர். இது வந்து இந்த வாசகம் வந்து சினிமாவில் நாடகத்தில் சொல்லி அதுக்கு உயிரே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னா தங்கப்பாவை வந்து வாழ்நாள் முழுவதும் தூக்கி பிடித்து அவருடைய புகழ் பரப்பினவர் கோவேந்தன். கோவேந்தன் மூலமாக தான் எனக்கு தங்கப்பா வந்து அறிமுகம். எனக்கு தங்கப்பா மேலே ஈடுபாடு வந்தது வந்து ஹியூஸ் அண்ட் ஹார்மனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கிய பாடல்களை ஒரு தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்து 1970 ஒரு சின்ன புத்தகம் வந்தது. அந்த புத்தகம் வந்து தான் எனக்கு ரொம்ப பெரிய வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள் மூலமாக தான் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது. 1984 வந்து மார்ச் மாதத்தில் 50 ஆண்டு நிறைவதை ஒட்டி வந்து 83 கடைசியில் வந்து அவருடைய பாடல்களை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக போடுற ஒரு திட்டம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கப்பாவோட நூல்லாம் சிறு சிறு துண்டு வெளியீடுகளாக தான் இருக்கும். 16 பக்கம், 24 பக்கம், 32 பக்கம்ன்ட்டு அது ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. அதுக்காக இவர் அடிச்சோடுகள்னு தலைப்பில் வந்து அந்த புத்தகத்தை போட்டார். புத்தகத்தில் எனக்கு இன்னொரு சின்ன பங்களிப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த முதல் பக்கத்தில் வந்து என்னுடைய கையெழுத்தில் தான் அடிச்சோடுகள் அப்படின்ற அந்த எழுத்து வந்து என் கையால் எழுதப்பட்டது.
அப்போ வந்து கேஎம் ஆதிமூலம் மேலே எனக்கு ஒரு பெரிய மயக்கம் இருந்தது. அவர் அந்த ஒரு தனித்துவமான ஒரு எழுத்து வடிவத்தை உருவாக்கினார் இல்லையா, அட்டை படத்துக்கெல்லாம் போடுறேன். அதை பார்த்து உந்துதல் பெற்று நானும் அது மாதிரி ஒன்று புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி அது மாதிரி பண்ணுவேன். அதை எழுதினது அதை வந்து பிளாக் எடுத்து கோவேந்தன் போட்டார். சரி, அந்த பாடல் தொகுப்பு இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு. ஏன்னா அவரோட 50 ஆண்டு கால வாழ்க்கையில் எழுதின விதவிதமான பாடல்கள் வந்து அதில் இருக்கும். சென்னை தமிழ் சங்கம்னு நினைக்கிறேன், அவர்கள் ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் எனக்கு முதல் பரிசு பாடல் போட்டி. அந்த முதல் பரிசுக்கு எடுத்து அந்த பரிசு வாங்க போயிருந்த சமயம் கோவேந்தன் அவருடைய இதழ் வானம்பாடி என்கின்ற ஒரு தமிழ் இதழ், பாடல் இதழ், அதை பற்றி விளம்பரத்தை என்னிடத்தில் கொடுத்துட்டு போய்விட்டார். அந்த விளம்பரம் என்னிடம் இருந்ததுனால வேலூருக்கு போகும்போது கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அவரை முகவரி போய் தேடி சென்றேன். அவர் அந்த வானம்பாடி பாட்டிதழை நடத்துவதில் ஈடுபட்டிருந்தார். அப்போ அவரோடு படுக்கும்பொழுது தான் அவர் நீங்கள் ஆங்கிலம்லாம் எழுதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பீர்களா? இது வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் பாட்டாக எழுதியிருக்கிறேன், மொழிபெயர்க்கலை. நம்ம பாரதிதாசன் பாடல்கள், நம்முடைய சங்க பாடல்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், செய்ய முடியும், செய்கிறேன். அப்போ தான் தொடக்கம். அவர் கோவிந்தன் இந்த வானம்பாடியில் வெளியிடுவதற்காக பாரதிதாசனுடைய பாடல்கள் சிலவற்றை அழகின் சிறப்பிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். ராமலிங்க எழுதுகிற பாடல்கள், அதுபோல் சங்க இலக்கிய 12, அதுதான் எனக்கு தொடக்கம். அதிலிருந்து படிப்படியாக மொழிபெயர்க்க தொடங்கி, அது கோவிந்தன் தான் எனக்கு மொழிபெயர்ப்பில் மிக ஊக்குவித்தான். நீங்கள் நன்றாக செய்ய முடியும், நம் சங்க இலக்கியத்தெல்லாம் நிறைய பழைய மொழிபெயர்ப்புகள் அவர் எனக்கு கொடுப்பார். அப்படியெல்லாம் பார்க்கும்போது நன்றாக இருக்குது. இருந்தாலும் பாட்டுக்குரிய ஒரு பாட்டுத்தன்மைகள் இல்லாமல் இருக்குது. உங்கள் பாட்டில் அது இருக்குது, நீங்கள் மொழிபெயர்த்து பாருங்கள். அப்புறம் அப்படி படிப்படியாக எழுதி அவருடைய முயற்சியால் தான் முதல்ல இந்த ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டோம். நாங்கள் சொந்தமாக வெளியிட்டோம். மாட்டு வண்டி மறைந்து கொண்டிருந்தது. சொல்லப்போனால் இந்த பகுதியிலே ஒரு 2-3 மாட்டு வண்டி, அதாவது உடன் வீல் புல்லக் கார்ட்னு சொல்லுவோம், இந்த மர சக்கரம் கொண்ட இந்த மாட்டு வண்டி அருகி போய் கொண்டிருந்தது. அப்போ அதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம்னு சொல்லிட்டு களப்பணி மேற்கொண்டு வந்தப்போ அண்ணா அவங்க சொன்னாங்க, காக்கை பாடினியார் சங்க இலக்கியத்தில் பாடியிருக்காங்கம்மா, ஒரு மாட்டு வண்டியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சக்கரத்தினுடைய கணக்கையே சொல்கிறாங்க. அது லெமூரியாவில் இருந்தும் சுமேரியாவில் இருந்தும் தமிழகத்துக்கு இணையாக மற்ற நாடுகளில் சொல்லப்பட்ட அதே கணக்கு, அதே கூறு, அதாவது உலகம் தழுவிய ஒரு செய்தி என்று சொல்லி அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அதனால் காக்கை பாடினியின் கவிதையை நாங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த மாட்டு வண்டி சக்கரத்தை ஆரம்பித்தோம். அப்புறம் அது எப்படி கொண்டு போகிறது? அப்போது பெருவழி இருந்திருக்கு. மரக்காணம் எயில்பட்டினம் வழியாக கிடங்கிலுக்கு போன ஒரு பெருவழி. அந்த வழியாக நம்ம பாடினியும் பாணருமாக போவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு சிறுபாணன் சென்ற பெருவழின்னு அதுக்கு பல அறிஞர்கள் உறுதுணையாக வந்தாங்க. தங்கப்பா ஐயாவும் விசாலாட்சி அண்ணியும் தான் முன்னின்று எங்களை வழி நடத்தி அழைத்து சென்றார்கள். அது ஒரு பெரிய அமைப்பாக ஆயிற்று. 3 நாட்கள் பலவேறு கிராமங்களுக்கு போய் பார்த்த பொழுதுதான் மாட்டு வண்டி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, அதனுடைய அருமை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது, மாட்டு வண்டி சக்கரங்களெல்லாம் உடைத்து விறகடுப்பில் போட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தியெல்லாம் பதிவு செய்து கொண்டே போனோம். கிடங்கிலில் போய் அந்த நல்லிய கோடன் ஆட்சி செய்த அந்த கோட்டைக்குள்ளேயே போய் நாங்கள் கவியரங்கு செய்தோம். அப்பொழுது தங்கப்பா அண்ணா தான் தலைமை தாங்கினார்கள். இது ஒரு மறக்க இயலாத நிகழ்ச்சி, நெஞ்சை தொடும் நிகழ்ச்சி. அவருக்கு உகந்த பாடுபொருள்கள் என்று எடுத்துக்கொள்ளுவோமானார் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு ஆகியவற்றின் தொன்மை, அவற்றின் சிறப்புகள், ஆங்கில வழி கல்வியினாலே ஏற்படும் கேடுகள், தமிழுக்கு புறப்பகைவர்களும் உட்பகைவர்களும் செய்து வருகின்ற கொடுமைகளை, தீமைகளை அவ்வப்போது எடுத்து சொல்லி அவர்களை கடுமையாக சாடி அவர் தெளிதமிழிலே எழுதி வரும் கவிதைகள். அது அவருக்கு உகந்த பாடுபொருள், மிகவும் விருப்பமான பாடுபொருள் இதுதான் என்று சொல்ல வேண்டும்.
மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுக்கம், அன்பு, அற உணர்வு இவை பெற வேண்டிய இடத்தை சிறப்பாக குறிப்பிட்டு வருகிறார். தம்முடைய எல்லா நூல்களிலுமே அவர் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகின்றார். அறவாழ்வு, அன்பு வாழ்வு, எல்லா உயிர்களிடத்திலும் காட்ட வேண்டிய அருள், இவற்றைத்தான் அவர் சிறப்பாக தம்முடைய கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் அந்த வாழ்வியல் நூல்களிலும் பொதுவாகவே வலியுறுத்தி வருகிறார் என்று சொல்ல வேண்டும். புதுவையில் நாங்கள் வந்த பிறகு திருமுருகன் நல்ல பழக்கமானவர் பள்ளி ஆசிரியராக இருந்தார். நானும் ஆசிரியராக இருக்கும் பொழுது தமிழை பற்றி எழுதுவதோடு சரி, பல இயக்கங்கள்லாம் இல்லை, எழுதி கொண்டிருப்போம். அப்புறம் நானும் ஓய்வு பெற்ற நிலையில் அவரும் ஓய்வு பெற்ற பிறகு தான் சரி நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே தொடக்கத்தில் இங்கே புதுவையில் தமிழ் ஆட்சி மொழின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சில வேலைகள்லாம் தொடக்கத்தில் எடுத்தார்கள். தமிழை ஆட்சி மொழியாக இருப்பதனால அதிகாரிகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குற ஏற்பாடுகள், அதில் நாங்கள் ஆசிரியர் என்ற முறையில் தமிழுக்கு வகுப்பு நடத்தினோம். அந்த அதிகாரிகள்லாம் வருவார்கள். நானே தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அது ஓராண்டு நல்ல முறையில் 2 ஆண்டுகள் நடந்தது. ஆனால் அதை இவர்கள் இன்னும் புதுச்சேரி அரசு வந்து அதில் அதிக ஈடுபாட்டு காட்டாததுனால அந்த தமிழ் ஆட்சி மொழிக்கான தீவிர முயற்சிகள் இல்லாமல் போச்சு. இருந்தாலும் அந்த தமிழுக்கு இங்கே ஓரளவுக்கு மதிப்பு இருக்கிறதுங்கிறதுனால நாங்கள் அதிகாரிகள் அடிக்கடி சொல்லி தமிழ் ஆட்சி மொழியை தான் ஆக்குறோம். வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இங்கே இருக்கிறதுனால அதற்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர்கள் ஊன்றி செய்திருந்தால் செய்திருக்க முடியும். அது நாங்கள் அடிக்கடி தமிழ் வளர்ச்சி நடவடிக்கை கூட அப்போ தான் அமைத்து வந்து அதிகாரிகளுக்கு போய் இங்கே தமிழுக்கு உரிய இடம் கொடுக்கணும். ஆட்சி மொழி தமிழ்ந்து சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை நிறைவேற்றணும். அப்புறம் தமிழை வந்து அதிகார மொழியாக கையாளப்பட வேண்டும். அதற்கு இருக்கிற உரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது பயன்படுத்தப்படும். ஒரு இரட்டைத்தனமான ஒரு ஆணையை வைத்திருந்தாங்க. அப்புறம் தமிழில் அதிகாரிகள் கையெழுத்து போட வேண்டும், குறிப்புகள்லாம் தமிழில் எழுத வேண்டும் என்று இருந்தது. ஆனால் நடைமுறையில் இல்லை. அதுதான் நாங்கள் போய் சொல்லியிருக்கோம். இதுபோல் உங்கள் ஆணைப்படி, அரசு ஆணைப்படி தமிழில் கையொப்பமிட வேண்டும் என்று இருக்கிறது. பல அதிகாரிகள் அதை செய்யலை. நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டோம். நாங்களாம் குறைந்த ஆண்டு தான் இங்கே இருப்போம், அப்புறம் வெளியே போயிடுவோம், அதனால் போடலன்னு ஏதோ சாக்கு சொன்னாங்க. ஆளுநரையும் போய் பார்த்தோம். சரி செய்கிறோம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த விருது, திருமுருகனுக்கு தமிழ் மாமணி விருதும் எனக்கு கலைமாமணி விருதும் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு நம்ம தமிழுக்காக செய்யணுன்ட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் நாம் இதை அரசுக்கு தெரிவிப்போம்னு சொல்லி இந்த ஏற்புரை செய்யும் பொழுது நாங்கள் தமிழுக்காக சொல்லி உங்கள்கிட்ட பல முறை கேட்டிருக்கிறோம். இந்த ஆணை ஒன்றையாவது நிறைவேற்றுங்க, தமிழ் அதிகாரிகள் தமிழில் ஒப்பமிட வேண்டும். அதை நாங்கள் கேட்டு நீங்கள் நிறைவேற்றலை. இப்போது நாங்கள் எங்களுக்கு அடிப்படை தமிழ் தான்ங்கிறதுனால இந்த இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த ஆணைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தா இந்த விருதுகளை நாங்கள் வைத்துக்கொள்வோம். அப்படி உங்களிடமிருந்து எந்த உறுதிமொழி வராவிட்டால் நாங்கள் இந்த 3 மாதத்தில் இந்த விருதை திருப்பி கொடுத்து விடுவோம் இந்த ஏற்புரையில் சொல்லிவிட்டோம். அப்புறம் அது போல் இருந்தோம். 3 மாதம் ஆனோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் 1 மாதமும் இடையிடையே நண்பர்கள்லாம் போய் அரசிடத்தில் சொல்லி இருக்கிறாங்க. நாங்களும் மெடல் எழுதியிருக்கிறோம். எந்த நடவடிக்கை இல்லாதனால 1 ஆண்டு கழித்து ஒரு கூட்டத்தை கூட்டி, தமிழ் நண்பர்களை கூட்டி, இது போல் தமிழில் ஆணை இடுவதற்கு சட்டம் இருக்குது, ஆணை இருக்குது, அது நிறைவேற்றலை. அதனால் நாங்கள் சொன்னபடி விருதை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஊர்வலமாக போய் அந்த விருதை அரசிடத்தில் கொடுத்துட்டு வந்தோம். அதுதான் அந்த விருதை திருப்பி கொடுத்தது. அவர் அமைதியானவர், நேர்மையானவர், எல்லாவற்றையும் விட முக்கியமாய் அவர் ஒரு மானுடர். அதிர்ந்து பேசுவதில்லை. அவருடன் இணைந்து போராடிய 3 தருணங்கள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். 2008 ஈழத்தில் கொத்து கொத்தாய் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது அந்த ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்புக்காக உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்புவது என்று ஐயா பழநெடுமாறன் முடிவு செய்து அதற்கான மருந்துகள் அனைத்தையுமே தமிழகம் முழுவதும் சேகரித்தார். அப்படி சேகரிக்கப்பட்ட மருந்துகளை
இலங்கைக்கு அனுப்புவதற்கு இந்த தடைகளை மீறி இலங்கைக்கு நாமே கலன்களில் கொண்டு செல்வோம் என்று நாகப்பட்டினத்திலே இருந்து படகுகளிலே மருந்துகளை ஏற்றி செல்வது என்று ஒரு நாள் போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டத்தில் நானும் தமிழறிஞர் மாலே தங்கப்பாவும் இருவருமே கைது செய்யப்பட்டோம். அன்று மாலை முழுவதும் நாகப்பட்டினத்தில் அந்த திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்திருந்தார்கள். பிறகு ஒரு சுனாமி வந்து போனது அரசாங்கத்திற்கு நினைவிருக்கும் போல அன்றைக்கு புயல் வருவதாக இருந்தது. இல்லை என்றால் மாலையிலே எங்களை கொண்டு போய் திருச்சி சிறையிலே அடைப்பதாக இருந்தது. அடைத்திருப்பார்கள். சான்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் சுட்டி காட்டாமல் தங்களுடைய எழுத்திலே மூழ்கி இருந்துட்டால் மக்களுக்கு அதில் பயன் இருக்கார். இவர்கள் வெளியே வந்து மக்களுடைய எண்ணங்களை திருப்ப முறையில் அமைக்கணும். அப்போ தான் சமுதாயத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். வாழ்க்கையை மேம்படுத்துதல் அதான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாந்தனிடத்தில் உள்ள குறைபாடுகளை பற்றி நாம் சுட்டி காட்டும் பொழுது அந்த குறைபாடுகளிலிருந்து எப்படி மாந்தனாக ஆவதற்கு கல்வியை போலவே இலக்கியமும் படைப்போம். இன்றைக்கு மாந்த இயல்பு என்பது மிக கெட்டுப்போனதாக இருக்குது. ஆனால் மாந்த இயல்பிலிருந்து மாந்த பண்பை நோக்கி மாந்தனை அழைத்து கொண்டு வரணும். அதான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னால் அதான் சொல்கிறேன். மாந்த இயல்பினுடைய குறைகள் இருந்து மாந்தனை நீக்கி மாந்த பண்புடையவனாக அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போலும் மக்கட்பண்பு இல்லாதவன். அறிவை விட மக்கட்பண்பு இன்றியமையாதது. மக்கட்பண்பை மக்களிடத்தில் உருவாக்குவதற்கு இந்த எழுத்து பயன்பட வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். வீடு பெரிய வீடாம், விரிந்து பரந்த வீடாம். வீடு பெரிய வீடாம், விரிந்து பரந்த வீடாம். பறவைகளுக்கு சொந்தமாம், பறவைகளுக்கு சொந்தமாம். மனிதர் ஓய்வு கொள்ளலாம், மனிதர் ஓய்வு கொள்ளலாம். காக்கை குருவி கிளிகளும், காக்கை குருவி கிளிகளும், அழகுமை நாணில்களும் ஜாதி பார்த்திடாமலே சமரசமாக வாழலாம். காக்கை குருவி கிளிகளும் அழகுமை நாணில்களும் ஜாதி பார்த்திடாமலே சமரசமாக வாழலாம். மாடி மேலே பறவைகள், மாடி மேலே பறவைகள், கீழே ஆடு மாடுகள், கீழே ஆடு மாடுகள். கூடி கூடி கும்பலாய், கூடி கூடி கும்பலாய், குளிர் நிழலில் வாழலாம், குளிர் நிழலில் வாழலாம். அந்த பெரிய வீடுதான், அந்த பெரிய வீடுதான், ஆலமரம் பேருதான். வந்தவர்க்கு மகிழ்ச்சி தரும் இயற்கை படைத்த வீடுதான், இயற்கை படைத்த வீடுதான், ஆலமரம் பேருதான். இயற்கை படைத்த வீடுதான், இயற்கை படைத்த வீடுதான்.